Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.2ல உள்ள 7th sum பாருங்க. If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volume வந்து கேட்டிருக்காங்க. So radius ரெண்டு radiusோட ratio கொடுத்திருக்காங்க. two spheres ஓட radius வந்து கொடுத்திருக்காங்க ratioல. அதனோட அப்போ ratio of their volumes அந்த sphere ஓட volume வந்து நம்ம ratioல கண்டுபிடிக்கணுமா. So நான் let R1 R2 be the radius of two given spheres வந்து நான் எடுத்திருக்கேன். அப்ப நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க R1 raised to R2 equal to 4 raised to 7 கொடுத்திருக்காங்க. இத நம்ம R1 by R2 ன்னு எழுதலாம். ரேஷியோல கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி எழுதலாம். அப்ப 4 by 7. ஓகேவா. சோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க. இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் அதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு V1 and V2 நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? சோ லெட் V1 and V2 be the volume of the sphere. Volume of the spheres ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஜெனரலா ஃபார்முலா எழுதிரலாம். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன வரும்? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா 4/3 into pi r power 3 into cubic units ன்னு வரும். ஓகேவா. சோ cubic units போடணும். சோ வால்யூம் இருக்கனால நம்ம cubic units போடணும். சோ இப்போ நமக்கு ரேஷியோ தான நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நான் அத V1 and divided by V2 ன்னு எடுத்துக்கிறேன். சோ V1 by V2 னா V1 இதுல வந்து போடும்போது என்ன வரும் பாருங்க 4/3 அப்படியே தான் வரும். பையும் நான் அப்படியே போட்டுக்கிறேன். r பவர் 3 நான் எப்படி எழுதுறேன்? R1 பவர் 3 divided by இங்க 4/3 into pi into R2 பவர் 3 ன்னு எழுதிக்கிறேன். 4/3 pi கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்கும்? R1 பவர் 3 divided by R2 பவர் 3 இருக்குமா? சோ அடுத்தது இப்ப நமக்கு இதை எப்படி எழுதலாம்னா R1 by R2 the whole power 3 ன்னு எழுதலாம். ஏன்னா 3 ரெண்டுக்குமே காமனா இருக்கிறதுனால நான் அப்படி 3 ன்னு எழுதியிருக்கேன். இப்போ R1 by R2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இது வந்து R1 by R2 என்ன வரும் நமக்கு 4/7. ஓகேவா. சோ அப்ப அந்த வேல்யூ இதுல கொண்டு போடுங்க. 4/7 the whole power 3. அப்ப என்ன வரும் நமக்கு V1 by V2 equal to 4 power 3 divided by 7 power 3. So equal to 4 power 3 னா என்ன வரும்? 4 into 4 into 4 வந்து நமக்கு 64 divided by 7 power 3 னா 7 into 7 into 7 49 into 7 வந்து என்ன வரும்? 343 வரும். ஓகேவா. சோ அப்போ V1 by V2 equal to 343. சோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிடலாம். அப்போ V1 raised to V2 equal to 64 raised to 343. அவ்வளவுதான். ஓகேவா. சோ அவ்வளவுதான் இந்த சம். So அடுத்த 8th sum பாருங்க. A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Prove that the ratio of their volume is 3√3/4. அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஸ்பியரும் சாலிட் ஹெமிஸ்பியரும் இருக்கு. அதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலா இருக்கான். அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து 3√3/4 அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ நான் இப்போ வந்து ரேடியஸ் வந்து ரெண்டுக்குள்ள ரேடியஸ் R1 R2 be the radius of the sphere and solid hemisphere எடுத்துக்கிறேன். ஸ்பியருக்கும் சாலிட் ஹெமிஸ்பியருக்கும் உள்ள ரேடியஸ் R1 R2 ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன வரும்? நமக்கு 4 r² வரும். சோ நம்ம R1 ன்னு எடுத்திருக்கோம். ஸ்பியருக்கு நம்ம R1 தான் எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு இங்க வந்து சாலிட் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன வரும்? 3 நமக்கு r² வரும். நம்ம அதுக்கு வந்து R2 எடுத்திருக்கனால நான் இங்க R2 ன்னு போட்டிருக்கிறேன். ஓகேவா. இப்போ பையும் நமக்கு இதுல கேன்சல் ஆயிரும் இல்லையா? பையும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். சோ மீதி என்ன இருக்கும் நமக்கு? 4r1² equal to 3r2² இருக்குமா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த r2² இங்க கொண்டு வந்துறேன். r1² divided by r2² equal to 3 divided by 4 ன்னு கொண்டு வந்துறேன். இப்போ r1 by r2 the whole square equal to
3 divided by 4. So இப்போ நம்ம r1 by r2 அப்போ வந்துச்சுன்னா என்ன வரும்? r1 by r2 equal to square root of ரெண்டு மேல வந்து square root of 3 divided by 4 ன்னு வருமா? அப்போ r1 by r2 equal to ரூட்டை வந்து தனித்தனியா எடுத்தீங்கன்னா root 3 divided by root 4 equal to root 3 divided by root 4க்கு 2 வந்துரும். ஓகேவா? ஸோ அப்போ r1 by r2 equal to root 3 by 2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் தான் கண்டுபிடி. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் தான் நமக்கு 3 root 3 is to 4ன்னு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ நமக்கு v1 is to v2. ஸோ அதுக்கு நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் லெட் v1 and v2 be the volume of the sphere and solid hemisphere. solid hemisphere நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து solid hemisphere. ஸோ அப்போ v1 is to v2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ v1 is to v2னா நமக்கு v1 வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன வரும்? v1 is to v2 நம்ம எப்படி எழுதலாம்? v1 by v2ன்னு எழுதலாமா? ஈக்குவல் டு v1க்கு ஃபார்முலா என்ன வரும்? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா 4 by 3 into pi into r1 power 3. ஓகேவா? டிவைடட் பை v2. v2னா என்னது? நமக்கு சாலிட் ஹெமிஸ்பியர் எடுத்திருக்கோம். அப்போ 2 by 3 into pi into r2 power 3. நம்ம ரெண்டுக்கும் ரேடியஸ் வந்து r1 r2 எடுத்திருக்கனால ரெண்டுக்குமே நமக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ 4 by 3 3யும் கேன்சல் ஆகும். 2வும் இங்க வந்து ஒரு 2 வந்துடும். பை கேன்சல் ஆகும். மீதி என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. ஈக்குவல் டு ஒரு 2 இருக்கும். மேல வந்து 2 இருக்கும் இன்டு r1 பவர் 3. கீழே வந்து நமக்கு r2 பவர் 3 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதை எப்படி எழுதலாம்? 2 into r1 by r2 the whole power 3ன்னு நான் எழுதுறேன். ஸோ இப்போ 2 into r1 by r2 அதுக்கு வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? root 3 by 2 தானே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ root 3 by 2 the whole power 3. ஸோ by 1 ரீசன் வந்து நம்ம 1 போட்டுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ 2 into root 3 the whole power 3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3 into root 3ன்னு வரும் இல்லையா? ஸோ இப்படி root 3 into root 3 into root 3ன்னு வரும். ஸோ ஒரு இதுக்கு 3 வரும். 3 into root 3. root 3 into root 3 வந்து 3. மீது இந்த root 3 அப்படி எழுதியிருக்கேன். டிவைடட் பை 2 பவர் 3. 2 பவர் 3னா 2 into 2 into 2. 2 2s are 4. 4 2s are என்ன வரும்? நமக்கு 8 வரும் இல்லையா? ஸோ 8 இங்க வேணா இன்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 is 2. 4 2s are 8 வந்துருதா? அப்போ 3 root 3 டிவைடட் பை 4. ஸோ இங்க என்ன வரும் நமக்கு? இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்? 3 root 3 டிவைடட் பை 4 வந்து 3 root 3 raised to 4. ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் v1 raised to v2. ஸோ அதுதானே நம்ம இங்க எடுத்து மாற்றி கொண்டு வந்திருக்கோம். v1 raised to v2 தான் நம்ம இந்த மாதிரி போட்டு இப்படி கொண்டு வந்திருக்கோம். அப்போ v1 raised to v2 equal to 3 root 3 raised to 4. ஸோ அதெல்லாம் நமக்கு கொண்டு வரணும். கொஸ்டின்ல வந்துச்சு. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் அந்த சம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.